தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விருச்சிக ராசி ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த விருச்சிக ராசிக்கு கிரக நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா, ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில். ராசிக்கு 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு, இவர் தான் முக்கியமான கிரகம் இந்த விருச்சிக ராசிக்கு. ரொம்ப நாளாக ப்ராப்ளத்தை கொடுத்துட்டு இருக்கிறவர், வருமானத்தை கொடுக்காம கஷ்டப்பட வைக்கக்கூடிய நபர் இவர் தான். கிட்டத்தட்ட 2023 அவர் சொந்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இப்போ வர வேண்டிய பணம்லாம் திரும்பி வரும். இந்த மாதத்தில் கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுப்பீங்க. கடன் பிரச்சனை எல்லாமே தீரப்போகுது. ஏன்னா குருவுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜூன் 2 அப்படின்னாக்கா 1.5 மாதத்துக்கு முன்னாடியே அதனோட வைப்ரேஷன் காட்ட ஆரம்பிக்கும். உங்கள் சுய ஜாதகத்தில் குரு நல்ல அமைப்பில் இருந்தான்னு வச்சிங்களேன், இப்போ உங்களுக்கு உடனே ஒரு மாற்றம் இந்த ஏப்ரல் மாதத்தில் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதேமாதிரி ராகு இருக்கார் இல்லையா, இந்த ராகு பகவானும் சதய நட்சத்திரத்தில், கேது பகவான் மக நட்சத்திரத்தில், எல்லாமே அவங்கவுங்க சொந்த நட்சத்திரத்தில். இந்த ராஜ கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்கள். மற்றபடி கோச்சார கிரகங்கள்லாம் ஒரு சில சூரியன் சுக்கிரன் எல்லாமே நகர்வுகள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதில் செவ்வாய் மட்டுமே பூரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதத்தில் போகிறார். சனியை கடந்து போகிறார். சனியுடைய சேர்க்கை அப்படின்னு தான் சொல்லணும். இது நன்மையா. ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில். இது நன்மையா. ஏன்னா ராசியாதிபதி 6 கிரகம். கடன் பிரச்சனை யாராருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் தீர்வுக்கு வரும். இது தசாபுத்தி ரீதியாக நம்ம மெயினாக பார்க்கணும். எல்லாருக்குமே நம்ம பொதுவாக சொல்லிட்டா கூட இதில் தசாபுத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. இந்த 3 நட்சத்திரங்கள், விசாக நட்சத்திரம், அனுச நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், புதன் தசை முதல் தசையாக வரும் இவங்களுக்கு. அதாவது படிக்கிற காலகட்டத்தில். அதாவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 22 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும். அதே அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 4 பாதங்கள் தசாபுத்தி இருப்புக்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் எத்தனை வருடம்னா இருக்கட்டும். முதல் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு 4ஆம் பாதம் வரைக்கும் 3 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த புதன் தசை நடைமுறைக்கு வரும். அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி பார்த்தீங்கன்னாக்கா 19 வருடத்தில், சனியோடைய தசை 19 வருஷம். அதில் தசாபுத்தி இருப்புக்கள் 7 வருடம், 6 வருடம், 8 வருடம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா 17 வருடத்தை நீங்கள் கூட்டிக்கணும். அப்போ புதன் தசை அப்படி தான் வரும், 34 வயசுக்குள்ளே தான் வரும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பிறப்பு நட்சத்திரமே தசையே புதன் தசை தான். படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும். நீங்கள் கவலையே பட தேவையில்லை. படிப்பு சிறப்பு, அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாகும். இப்போ என்ன மாதிரியான எக்ஸாம் எழுதுனாலும் சரி வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். ஏன்னா குருவுடைய பயிற்சியோட எஃபெக்ட் இப்போ கிடைக்கும் உங்களுக்கு. அந்த மாற்றம், அந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது இல்லையா, அந்த ஏப்ரல் 15 டேட்டுக்கு மேலே கிடைக்கும். நல்லா பாசிட்டிவான பதிலாக வரும். நீங்கள் எக்ஸாமெல்லாம் எழுதுனதுக்கு பாசிட்டிவான பதில் வரும். அதுக்கு உண்டானது இப்போ நடந்திருக்குன்னு வச்சிங்களேன். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, பொருளாதாரம் நல்லாயிருக்கும். வேலையை பார்க்குறவங்களுக்கு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது எல்லாமே சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கலாம். புதன் தசையில். புதன் தசை அப்படின்னாக்கா இந்த ராசிக்கு அஷ்டமாதிபதி தசை. இவர் எப்படியும் இளம் வயது காலகட்டத்தில் உட்காரும்போது மறைமுக சுப தொடர்பில் இருந்துருவார். அதனால் உங்களுக்கு அது நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கணும். வேலை எப்படியோ 4ஆம் இடம் இந்த சனி நல்லா இருந்துச்சுனாக்கா ராசிக்கு உங்களுக்கு, அதாவது மறைமுக சுப தொடர்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஆட்சி உச்சம், இது மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா எப்போவுமே வேலை உங்களுக்கு பிரச்சனை வராது. வேலை நல்லாவே இருக்கும். அதே மாதிரி கேது தசை. இந்த கேது எந்த வயது காலகட்டத்தில் வரும்னாக்கா விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 40 to 46. இன்னொன்று அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 3 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும். படிக்கிற காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். அருமையாக இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. வேலை வாய்ப்பு கேது தசையில் இருக்கிறவங்களுக்கு என்னென்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் கேது அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்தால் இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும். இன்னொன்று சனி பகவானுடைய பார்வையில் கேது மாட்டினார்னு வச்சிங்களேன், வேலை ரீதியாக ஒரு சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையில் கொஞ்சம் இடமாற்றங்கள், அப்படி இல்லைனாக்கா ஒரு பிடிக்காத இடத்துக்கு போகிறது, அது மாதிரிலாம் சனி பார்வையில் இந்த கேது மாட்டினா. சுய ஜாதக கேதுவை கோச்சார சனி பார்த்தா, அப்படி பார்க்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கவலையப்பட தேவையில்ல. வேலை நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதாவது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு புதன் தசையில் சரி, இப்போ கேது தசையில் சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, திருமணம் நடக்கும், திருமணம் கூடி வந்துடும்.
எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஒரு சில பேருக்கு வந்து லவ் மேரேஜ் எல்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 8ல் குரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். அதனோட எஃபெக்ட் இப்போவே கிடைக்கும். இப்போ வந்து அந்த மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும், கன்ஃபார்மாக கிடைக்கும். அப்போ துளாராசிக்கு பொருளாதார ரீதியாகவும், திருமண வாழ்க்கை ரீதியாகவும், வேலை வாய்ப்பு ரீதியாகவும் இந்த புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கும் கேது தசையில் இருக்கிறவங்களுக்கும் சிறப்புன்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து சுக்கிர தசை. இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 46 to 66, அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு 27 வயசுலேருந்து 62, அதுக்குள்ளே தான் வரும் 4 பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு 10 வயசுலேருந்து 42 வயசு வரைக்கும் அதுக்குள்ளே தான். அதில் உங்கள் சுய ஜாதகத்தில் எத்தனை வருட தசாபுத்தி இருப்புகள் இருக்கோ அதன் கூட வந்து புதன் தசை, அதன் பிறகு கேது தசை, அதன் பிறகு வந்து சுக்கிர தசை ஆரம்பிக்கும். இது இந்த வயது காலகட்டத்தில் தான் வரும். சுக்கிரன் ராசிக்கு 7 குடையவன், 12ஆம் அதிபதி. லக்னத்துக்கு வந்து 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டார்னு வச்சுங்களேன். இந்த சுக்கிர பகவான் நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே வரும். அதாவது 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டால் மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதியாக வந்தால் கூட இப்போ வந்து கடக லக்கணம் இல்லைனா சிம்ம லக்கணம் எதுவாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்கணத்துக்கு 4ஆம் அதிபதி இவர் கிடையாது. இருந்தாலும் இந்த சுக்கிர தசை இந்த 2 லக்கணங்களுக்கு குருவுடைய லக்கணங்களுக்கு கொஞ்சம் நன்மை செய்யலை. அது இருக்கிற இடத்த பொறுத்து ஆவரேஜாக போயின்னு இருக்கும். ரொம்பலாம் கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது வளர்ச்சிகள் அப்படிங்கிறது பெருசாக எதிர்பார்க்க முடியாது. உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு 4ஆம் இடம் வலுவாக இருந்துச்சுனாக்கா வேலை கிடைக்கும். வேலையில் நல்ல ஒரு இது வந்துடும். அதாவது ரொம்ப நாள்லாம் வந்து அந்த வேலையிலும் இருக்க முடியாது. அது மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் கொடுத்துட்டே இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ப்ராப்ளத்தை பார்த்துருக்கேன் நான். 2023 சனியுடைய நகர்வுகள் உங்களுக்கு சரியில்லை. ஏன்னா ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் அவர் வந்து சதய நட்சத்திரத்தில் போகும்போது 2023 அந்த டைம்லேருந்து நான் முன்ன பெண்ண சொல்ல ஒரு 6 மாதம் முன்ன பெண்ணாக வரலாம். என்னோட இது படி நான் பொதுவாக சொல்கிறேன். அந்த 2023 சதய நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த ராகு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒன்று சனியோட வீட்டில் இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா லக்கணத்துக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கலாம், இல்லை 4ஆம் அதிபதியோட வீட்டில் இருக்கலாம், 4ஆம் அதிபதியோட நட்சத்திரத்தில் இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த சதய நட்சத்திரத்தில் சனி போகும்போது கொஞ்சம் வேலையில் ஒரு சில ஸ்ட்ரகிள் கொடுத்துது. வேலை அப்படி இப்படி தான் சார் போயிட்டுருக்கு, பரவாயில்ல ஓரளவுக்கு அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி, பிரச்சனை தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில பேருக்கு அப்படி சொல்லி பூரட்டாதி நட்சத்திரத்தில் 2024 எண்டுலேருந்து 25 ஃபுல்லாகவே அந்த வக்கர நிவர்த்தி அது மாதிரி இருந்த காலகட்டத்தில் நிறைய பிரச்சனை கொடுத்து வேலையே போயிருக்கு. வேலை போனவங்களுக்கு வேலை கிடைச்சிது, அந்த வேலையிலையும் நிரந்தரமாக இருக்க முடியல. ஏன்னாக்கா குருடைய பயிற்சி சரியில்லை. உங்களுக்கு 6, 7, 8லலாம் குரு. இப்போ 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு. இப்போ தான் நிரந்தர வேலை கிடைக்கும். ஏப்ரல் மாதத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஏப்ரல், மே அது மாதிரி என்ன கணக்கு வேணால் எடுத்துக்கலாம். ஏப்ரல் 15 டேட்டுக்கு மேலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். யாராருக்கெல்லாம் வேலை ப்ராப்ளம் வந்ததோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வேலை மாற்றம் ஒன்று. இன்னொன்று வந்து தொழில் ரீதியாக யாராருக்கெல்லாம் பிரச்சனைகள் இருந்ததோ, கடன் பிரச்சனை, குடுக்கல் வாங்கல் பிரச்சனை, ஒரு சில பேருக்கு வந்து மணி லாக் ஆகிருக்கும், ரொட்டேஷன் மணி. அது எப்போ சார் வரும் இந்த மாதத்தில் வரும். ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீட்டில் வந்து சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாரிசுகளுக்கு சிறப்பு, வேலை கிடைக்கிறது, வேலையில் வந்து நல்ல ஒரு பதவி கிடைக்கிறது, அது மாதிரி அவங்களுக்கு ஏதோ ஒரு தொழில் அமையும். அந்த வயசில் இருந்தால் ஒரு 20-25 வயசுக்கு மேலே உங்களுக்கு வாரிசுகள் இருந்தால், அதுக்குள்ளே இருந்தால் அந்த படிப்பெல்லாம் நல்லாயிருக்கும். வாரிசுகளுக்கு குடும்ப சூழல் நல்லாயிருக்கும். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கிறது, வண்டி வாகன சேர்க்கை இந்த மாதத்தில் கிடைக்கும். அதன் பிறகு வரக்கூடிய சூரிய சந்திர செவ்வாய் தசைகள் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு சனியுடைய நகர்வுகளை மட்டும் பார்த்தா போதும். ஏன்னா சூரியன் சந்திரன்லாம் வந்து போயிட்டே இருப்பாங்க, டெய்லி கோள்கள் அது வந்து நகர்ந்துக்கினே இருக்கும். அதனால் பாதிப்பே கிடையாது. சூரிய சந்திர தசைகள் இந்த ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய தசைகள். இது வயதான காலகட்டத்தில் வரைக்கும் யாராருக்கெல்லாம் சூரிய சந்திர தசைகள் செவ்வாய் தசைகள் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றங்கள். இப்போ உடம்பு சரியில்லை, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வரேன் சார் அப்படின்னாக்கா இப்போ சரியாகும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு முயற்சி பண்ணுறீங்கன்னா இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதத்தில் ஒரு சரியான முயற்சி நீங்கள் பண்ணலாம். வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். கிரக நகர்வுகள் அப்படி இருக்குது, உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. யாரெல்லாம் பொருளாதாரத்தில் கொஞ்சம் பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, வருமானம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, இப்போ வருமானத்தை கொடுக்கும். இப்போ ஓரளவுக்கு தெளிவான ஒரு எண்ணங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. இந்த குருவுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா குரு பயிற்சிக்கு முன்னாடியே இந்த ஏப்ரல் ஒரு 10-15 டேட்டுக்கு மேலே உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும், மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய மாதம். நன்றி.